வெல்கம் டு அவர் சேனல்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? வெஜ் பிரியாணி பண்ண போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. பட்டை, லவங்கம், கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, அன்னாசிப்பூ எல்லாம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வெந்து வந்திருக்கு. இப்போது இஞ்சி பூண்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனதுக்கப்புறம் தக்காளி, 3 பெரிய சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். தக்காளியை நல்லா போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது காய்கறி விருப்பம் இருந்துச்சுன்னா உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். என் பசங்க சாப்பிட மாட்டாங்க, நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா புதினா சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்கேன் புதினா, மல்லி இலை தேவையான அளவு சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா ஸ்மெல்க்கு போட்டுக்கோங்க. நான் எல்லாத்துலேயும் கல் உப்பு தான் ஆட் பண்ணுவேன். எனக்கு கை அளவே தெரியும், அதனால் நான் கல் உப்பு கை அளவில் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்களோட அளவு என்னவோ அதை பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது ரைஸ் போட்டுக்கலாம். நான் வந்து 1.5 கப் ரைஸ் போட்டிருக்கேன். 1.5 கப் ரைஸ்க்கு 3 கப் தண்ணி. 1.5 கப் ரைஸை கழுவி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் தான் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் பிரியாணி மசாலா, எனி பிராண்ட், அது உங்களோட சாய்ஸ். கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தயிர் சேர்த்துக்கோங்க. நான் தயிரை இதில் ஆட் பண்ண மறந்துட்டேன். நீங்கள் தயிர் சேர்த்துக்கோங்க, இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். குக்கரை மூடி 3 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். இப்போது சூப்பராக வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போது அதில் நெய் சேர்த்துப்போம். கொஞ்சமாக மேலாப்பில் நெய்யை நல்லா ஹீட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு பரட்டி விட்டு சாப்பிடலாம். வெஜ் பிரியாணி ரெடி. கடமையேன்னு சமைக்காதீங்க, கொஞ்சம் காதலோடு சமைங்க. சாப்பாடு எப்போவும் டேஸ்ட்டாக இருக்கும். லவ் யூ ஆல்.